ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்பா ரவா உப்புமா தாங்க. யாருக்கு தான் பிடிக்காது உப்புமானா? பார்த்தீங்களா, இந்த ரவா உப்புமா நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணான்னு சாப்பிடுவாங்க. உங்களுக்கே வைக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியானதும் கூட. பார்த்தீங்களா, இது கூட நம்ம சக்கரை தொட்டு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு சம்பா ரவா எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் நம்ம வறுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு இடையில் நம்ம வந்துட்டு வதக்குறது எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருங்க. நல்லெண்ணெயில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும் உப்புமா. பார்த்தீங்களா, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. நீங்கள் தேவைப்பட்டால் உளுந்து கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக செரிமானத்துக்காக ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வைங்க, நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்களா, இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எந்த கிளாஸில் ரவா எடுத்தோமோ அதே கிளாஸ் அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவா எடுத்தோன்னா 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியை ஊற்றணும். பார்த்தீங்களா, நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த உப்புமாவுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க சம்பா ரவா பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு 10 மினிட்ஸ்லேயே. பாருங்கள், நம்ம வந்துட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். கரெக்டான ஸ்டேஜ் இது தான். எல்லா சம்பா ரவாவையும் நம்ம சேர்த்துட்டு பார்த்திங்களா, எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் எப்போயுமே இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி உப்புமா வந்துட்டு ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். பார்த்திங்களா, கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இந்தளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் உடனே வெந்துருமான்னு கேட்காதீங்க. தண்ணி நம்ம அந்தளவுக்கு வேகட்டும். நம்ம ஊற வச்சது வந்து டக்குன்னு செய்கிறதுக்காக தான். பார்த்திங்களா, ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்தளவுக்கு நல்லா வந்துருச்சு. பபிள்ஸ் வந்தோடனே நீங்கள் வந்துட்டு கரண்டியை கிட்டக்க வச்சு கிளறாதீங்க. ஏன்னா வந்துட்டு கையில் தெரிச்சிடும். அதனால கொஞ்சம் நீளமான கரண்டியை எடுத்து நல்லாவே கலக்கி விடுங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னா, அப்படியுமே கொஞ்சம் உங்களுக்கு வேகாத மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு கொஞ்சமாக மூடி போட்டு வேக வைங்க. பார்த்திங்களா, எந்தளவுக்கு சூப்பராக ஹெல்த்தியான சம்பா ரவா ரெடி ஆகிட்டுன்னு பாருங்கள். நீங்கள் இதுக்குள்ளே நெய் கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கூட நீங்கள் லாஸ்ட்டாக வந்து இறக்கிடலாம். பார்த்திங்களா, எங்களோட சம்பா ரவா உப்புமா ரெடி ஆகிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டு, வாசனை எல்லாமே சூப்பராக இருக்குது. இது கூட நம்ம சாம்பார் தொட்டு சாப்பிட்லாம், சட்னி தொட்டு சாப்பிட்லாம், சக்கரை கூட தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தியான இந்த சாம்பா ரவா வந்துட்டு நீங்கள் வாரத்தில் 2 டைமாவது செஞ்சு சாப்பிடுங்க. அந்தளவுக்கு ஹெல்த்தியானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.